வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையான சமாச்சாரம். அந்த மீனா வந்து வீட்ல எலி, வெளியில புலி அப்படிங்கிற மாரி வீட்ல நடக்கிற அநியாயங்கள் எதையும் தட்டி கேட்கறதுக்கு நியாயமே இல்ல. அ செந்தில் ஆதங்கப்படும்போது கூட வந்துட்டு அத பத்தி ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. அவர் வந்துக்கிட்டு நீங்க எல்லாம் வீட்ல என்ன ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. உங்களெல்லாம் வச்சு கேட்கணுமா? நான் சொல்றதா முடிஞ்சா நீங்க கேளுங்க. இல்லைன்னா வீட்ட விட்டு போயிட்டே இருங்கங்கிற மாரி அவர் பேசினார்னா, அப்பயும் எதிர்த்து பேசுறதே இல்ல. இந்த பிள்ளை வந்துக்கிட்டு இப்போ சுகன்யா தான் இவ்வளவும் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும், அவர் வந்துட்டு வாய திறந்து சொல்லும்போது, "கொஞ்சம் வாய மூடுங்க நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அ ப மருமகளா தான் நம்ம மீனாவ காமிச்சிருக்காங்க. இந்த வீட்ல என்னமாவது நல்லது நடக்கணும்னா, அது மீனா மூலமா தான் நடக்கணும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா மீனாவ வந்துட்டு கம்ப்ளீட்டா வாய கட்டி ஒதுங்க ஓரங்கட்டி போட்டாய்ங்கங்கிறது தெரியுது. இன்னைக்கு சக்தி கிட்ட கடையில, ரோட்ல, நடு தெருவுல பேசுற அந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேச்சு வீட்ல இருந்திருக்கணும். வீட்ல இருக்க மாரியே வெளிய இருக்க முடியுமா? வெளிய இருக்க மாரியே வீட்ல இருக்க முடியுமா? அப்படின்னாலும், எல்லாத்தையும் பார்த்தாலும் மனுஷர் ஒரு ஆள் தான். மீனாங்கிறது மீனா தான். மீனா வந்துக்கிட்டு கொஞ்சம் நெஞ்சம் நீக்கு போக்கா இருக்கலாமே தவிர, கேரக்டருங்கிறது ஒண்ணு தான். தப்ப தப்புன்னு சொல்றதுக்கு தெரியணும். உன்னால வீட்ல சொல்ல முடியும்னா, வெளிய எப்படி சொல்லுவ? அது எப்படி அப்படிங்கிறது தான். ஆனா பாண்டியன் இப்ப வாய தொறந்தார்னா மூடிப்பாங்களாம். இங்க வந்தாங்க, கடைய அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பக்கத்துல ஒருத்தன் சொன்னான், "மேடம் இத பார்த்து செய்யணும் மேடம். கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் மேடம்னு." என்னங்க யோசிச்சு செய்யணும்? எதுக்கு யோசிச்சு செய்யணும்? நியாயத்தானே செஞ்சிருக்கிறோம். முன்னுக்கே சொல்லிட்டோம். திரும்பி நோட்டீஸ் குடுத்தோம். திரும்ப கோர்ட்லேருந்து சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க இடிக்கவே இல்லையே! அப்ப நம்ம தானே இடிச்சாகணும். அப்படின்னா, "இல்ல மேடம் இது பிரச்சனை ஆயிரும்." என்ன பிரச்சனை ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா? நீங்க கவர்மெண்ட்டுக்கு தானே வேலை பார்க்குறீங்க. கவர்மெண்ட் சம்பளம் குடுக்குதுல்ல. இல்ல அவங்களுக்கு வேலை பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி தைரியமா கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. அந்த அம்மா ஒண்ணு வெளுன்னு ஒண்ணு இருக்குமே, அந்த அம்மாவும் வழக்கமா சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு மீனாவ பார்த்து, ஆஹா! இதில வாய கொடுத்தா வம்ப மாட்டான்னு பேசாம விட்டுருச்சு. யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா வந்து வராங்க. அப்பனும் மகனும் வந்து இறங்குறாங்க. "ஏய் என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துங்க. முதல்ல மூட்டை முடிச்ச கட்டிட்டேன். வெளிய கிளம்புங்க" அப்படிங்கிறான். "என்னத்துக்கு கிளம்பணும்?" அப்படிங்குது. "ஏய் நீ பேசாம இரு" அப்படிங்கிறான். "இங்க பாரு நீ வாய் போன்னா அதுதான் அவன் குமார் இருக்கானே அவன். குமார் ஏற்கனவே இந்த பிரச்சனையில இருக்கிறான். அவன் இன்னமும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அதனால தான் வந்துக்கிட்டு "எப்பா விடுங்கப்பான்னு" சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் மன்னிப்புலாம் கேட்டேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, முகத்த காமிக்கும்போது பாவமா, ஐய்யய்யோ! இப்படி நடக்குதே! நமக்கு பிரச்சனையாயிருமே, சோத்துல விஷம் வச்சுருவாங்களேன்னு பார்க்குற மாரி பார்க்குறான். ஆனா பேசுறது மட்டும் இதுதான் பெரிய கொடுமை. அவனுடைய முகபாவத்த பார்த்து அவன் என்னமோ பண்ண போறான்னு நெனச்சோம்னா, அவன் பேசுற வசனம் வேறையா இருக்குது. இவரோட முகபாவமே அவ்வளோதானோ என்னமோ தெரியல பாவம். அந்த பையன பார்த்தா அப்படி தெரியலையே! அப்போ உடனே வந்துட்டு, "ஏய் அப்படி ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்க." எனக்கு "ஏய் வாய்ப்புன்னா வாய பிடிச்சுப்புடுவேன் உனக்கு. ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன்." அப்படின்ன உடனே, "பாத்தியா பாத்தியா பாத்தியா வீட்ல இருக்க பிரச்சனைய வச்சு தான் பண்ணியா நீ? அந்த பொட்டி கடைக்காரன் சொல்லிட்டானா உன்னைய?" ஆனா நிஜமாவே பாண்டியன் இதெல்லாம் காதுல கேட்கணும். அப்ப இந்த மாரி பாண்டியன திட்டும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இந்த பொட்டி கடைக்காரன் சொல்லிட்டானா, "இப்ப பாரு பாரு, ஓ அந்த பிரச்சனை வச்சு தானா? அப்படி "ஏய் பிரஸ் வந்திருக்காங்களா? வாங்க 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 வாங்க. பாருங்க இங்க இப்போலாம் குடும்பத்தில பிரச்சனைங்க. அத வச்சு இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்குது." அப்படின்னோனே, உடனே இந்த பொண்ணு சொன்னுச்சு, "என்னத்த பிரச்சனை பண்றேன்?" "ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. இந்த பாருங்க நீங்களே கேளுங்க. 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் குடுத்தோம். அப்ப பண்ணல. திரும்ப கூப்பிட்டோம். பதில் இல்ல. இடிக்கிறோம்னு சொன்னோம். பதில் இல்ல. இப்ப இடிக்க வந்திருக்கிறோம். இதில என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இதில எங்க குடும்ப பிரச்சனை வந்துச்சு?" அப்படின்ன உடனே அவன் செலிச்சு போட்டான். "என்னடா இது இந்த பிள்ளை இப்படி பேசுதே!" அப்படின்னு. சக்தியே மிரள்றான்னா பாண்டி எப்படி மிரள்வாரு? மிரள வச்சிருக்கணும் என்னைய கேட்டாக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி இருக்கணும். இன்னொன்னு இந்த கார் வாங்குறது, கூர் வாங்குறதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு நான் காச குடுக்குறேன், நகைய குடுக்குறேன், வித்து குடுக்குறேங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு நடக்காத சமாச்சாரம். அது தப்பு. ஏன்னா அவ்வளோ பணம் தரேன் ஆளுக்கு. அப்பா அண்ணன், தம்பி ஆளுக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லா வீட்லயும் தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன், தம்பி இந்த மாதிரி செய்வாய்ங்க. நான்லாம் வந்து அப்ப தான் கொஞ்சம் சம்பாதிக்கும் போது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவைங்கள பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட எங்க காசு இருக்குது பாவம்.